அக்கா நாங்கள் வந்து இன்னைக்கு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். பெயிண்ட் அடிக்கிறது எதுக்குன்னு நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். அப்படியே பெயிண்ட் அடித்து முடிக்கும் போது தம்பி அசதியில் தூங்குதாப்புல பாருங்க. வந்து லாக்கர் ரெடி பண்ணிட்டு இருக்காப்புல. லாக்கரு ஆமாம் ரெடி பண்ணிட்டு இருக்காப்புல. அந்த லாக்கர் செட் பண்ணிட்டு இருக்கிறத பாருங்க. அப்படியே அண்ணாச்சி அங்கேருந்து வராரு பாருங்க. இந்த குட்டி தம்பி அவங்க தான் ஓனாரு. நல்லா பார்த்துக்கோங்க. எதா இருந்தாலும் நீங்கள் அவருக்கு தான் கால் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அண்ணன் வந்து ஷீட்டு கட் பண்ணிட்டு இருக்காப்புல. ஷீட் கட் பண்ணிட்டு இருக்காப்புல. இப்போ வந்து அதை பொறுத்துவாங்க பாருங்க. என்ன பொறுத்திக்கிட்டு இருக்காங்களா? இதை வந்து அப்படியே பொருத்தி ஒரு டோர், அதாவது சட்டரை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். சட்டருக்கு அண்ணன் பொருத்திட்டு இருக்காப்புல. நிறையா அப்படி ஒத்த சீட்டாக இருக்கவங்கலாம் பொருத்தணும். நம்ம தம்பி சீட் எடுத்து கொடுத்துருக்காப்புல பாருங்க. இல்லை பாருங்க, ஓனரும் பக்கத்தில் நிற்காப்புல. சீக்கிரம் வேலை பாரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்புல. சட்டரை சீக்கிரம் மாட்டோம், டைம் ஆகுது, என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்புல. நாங்கள் சீட்டை மாட்டிக்கிட்டு இருக்கோம் பாருங்க, எப்படி மாட்டிக்கிட்டு இருக்கோன்ட்டு. அண்ணன் லாக்கர் ஒர்க்கு முடிக்க போகிறாரு பாருங்க. ஃபைனலாக வெல்டிங் அடிச்சுட்டு இருக்கா. தம்பி வெல்டிங் அடிக்க ஆரம்பிச்சாப்புல. உடனே அண்ணன் அங்கேருந்து ஸ்பீடாக வந்துட்டு, டே அதை கொடுறா, நீ அடிக்கக்கூடாதா, கண்ணு காந்துட்டா, நீ பொறுமையாக பழகிக்கலாம்னு சொல்லிட்டாப்புல. உடனே தம்பி கொடுத்துட்டு தூரம் வந்துட்டாப்புல. இப்போ ஓனர் வந்து திட்டினாப்புல லைட்டாக. அண்ணன் வந்து அந்த லாக்கர் கூடியது இது கட் பண்ணிட்டு இருக்காப்புல. இப்போ நாங்கள் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கோம், நீங்களே பாருங்கள். அது இது ஃபைனல் ஒர்க்குங்க, பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கோம். பாருங்க எப்படி அடிச்சுட்டு இருக்கோன்ட்டு. அப்படியே அண்ணன் பீஸ் வைக்காப்புல. பீஸ் வச்சு பாருங்க, நமக்கே கண்ணு பூசணும். ஆனால் இது ரெடி பண்ணும்போது பக்கத்தில் நிற்காதீங்க, கொஞ்சம் கண்ணு பூசணும். இப்போ சட்டரை வந்து நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி ஒரு வண்டியில் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். அதுக்கு தூக்கம் வந்துருச்சுங்க. இப்போ அண்ணங்கெல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. செவத்தில் கட் பண்ணி ஃபிட் பண்ண போகிறோம் பாருங்க. கட் பண்ணிட்டு இருக்காப்புல பாருங்க, எப்படி கட் பண்ணுறாப்புலன்ட்டு. கட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு என்ன மாற்றம் பாருங்க. இந்த பீஸ் வச்சு கரெக்டாக, அதாவது ஒரு இன்ச்சு மாறினால ஒன்றும் பண்ண முடியாதுங்க. எல்லாம் கரெக்டாக வச்சு இனிதான் அதை பொருத்துவோம் பாருங்க. எல்லாம் லெவல் பார்த்து உங்களுக்கே தெரியும், வேலை கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ அங்கே எல்லாம் மாட்டி பாருங்க. லாஸ்ட் ரிசல்ட்டை பாருங்க. இப்போ எடுத்து போட்டுரும். கொஞ்சம் டைம் ஆச்சு, அதை வீடியோ எடுக்க ஆள் இல்லை. நாங்கள் மட்டுமே 4 பேர் தான். நான் லாஸ்ட்டாக எடுத்தது ஃபைனலாக. அப்படி ரெடி பண்ணிவிட்டு பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு. தம்பி காலையிலே சொன்னாப்புல, ஒழுங்காக காலேஜை பற்றி போடா, லீவ் போடலான்ட்டு. நான் லீவை போட்டு இவங்க கூட ஒர்க்குக்கு வந்துட்டேங்க. பாருங்க அண்ணன் வந்து டைட் வைக்காப்புல. இது வந்து லெவலில் கரெக்டாக டைட் வைக்கணுங்க. எல்லாம் சட்டர் லூஸ் ஆகிடும், இல்லை டைட் ஆகிடும், ஒன்றும் பண்ண முடியாது. இது கொஞ்சம் பொறுமையாக தான் வைக்கணும். இங்கே பாருங்க நான் என்ன பண்ணுறேன்ட்டு. உடனே செங்கலை வெட்டிக்கிட்டு நேரம் போகாமல் அப்படியே அதை முடிச்சுட்டு நாங்கள் அப்புறம் பெயிண்ட் அடிச்சுட்டு வர பாருங்க இப்போ எதுக்கு யூஸ் ஆகுதுன்ட்டு மாட்டிக்கிட்டு இருக்கோம். பாருங்க எப்படி போயிட்டு இருக்குன்ட்டு. பாருங்க ஃபைனலாக இப்போ வந்து ஒர்க் வந்து முடிய போகுதுங்க. எல்லாம் பார்த்துட்டோம். சட்டரை பாருங்க. இப்போ தம்பிக்கு நாங்கள் பிடுங்கக்கூடிய ஆணையெல்லாம் நாங்கள் பிடிங்கிட்டு இருக்காப்புல பாருங்க. அண்ணன் டெஸ்ட் பண்ணாப்புல எப்படி இருக்குது, நம்ம டைட் வச்செல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. இந்த பாருங்க கரெக்டாக இருக்குங்க. எல்லாம் முடிஞ்சிச்சு. சட்டர் ஒர்க்கு நீட்டாக முடிஞ்சிச்சுங்க. சட்டர் உங்களுக்கு இதே மாதிரி உங்கள் வீட்டு போடணும்னா கம்மியான ரேட்டில் போட்டு கொடுப்போங்க. ஸ்க்ரீனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக விலை குறைச்சி உங்களுக்கு போட்டு கொடுப்போங்க.